நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 580ல் முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 பாயிண்ட்டுங்க மைனஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் முடிகிற டைமில் 670ல் முடிஞ்சிருக்குங்க. இப்போ 640ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. இது எப்படி நம்ம மார்க்கெட்டில் இம்பேக்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம மார்க்கெட் முடிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா 575ங்க, போஸ்ட் மார்க்கெட் தான் 580ங்க. மேபிங்க ஒரு 550 இந்த ரேஞ்சில் தான் ஓப்பனிங் வர வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுங்க மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டுங்கிறது இந்த 500ங்க. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக சொன்னது தான். இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுங்க. கரெக்டாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் தான் வந்து திரும்பி இருக்குங்க. ஸோ கீழே வரங்க எல்லாமே சப்போர்ட் இருக்குங்க. 400 350 இது எல்லாமே நல்ல ஒரு குரூசியல் சப்போர்ட்டுங்க. இங்கே வந்தால் மார்க்கெட் திரும்ப தான் ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸும் அதே தாங்க. நம்ம ப்ரீவியஸாக சொன்னோம்லாங்க, இதே தான். இந்த டாப் தான் 740ங்க. ஸோ இந்த 750ன்னு வச்சுக்கோங்க. இந்த லெவல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கீழே வந்துட்டு திரும்பிச்சுன்னா அப் சைடில் நிஃப்டியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்துடலாங்க. பேங்க் நிஃப்டி மேஜரான சப்போர்ட்டில் தாங்க இருக்குது. 53,500 நம்மளோட சப்போர்ட்டுங்க. அது என்னன்னா இந்த இந்தியா பாகிஸ்தான் வாரப்போ வந்துச்சுலங்க ஒரு லோ, இந்த லோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. இது பேங்க் நிஃப்டியில் இதே தாங்க. கீழே வந்துட்டு திரும்பிச்சுன்னா நல்ல ஒரு திரும்பிச்சுன்னா அப் சைட்லேயே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி எல்லாமே நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் தான் இருக்குது. இந்த லெவல் கூட பிரேக் ஆகலாங்க. இந்த லெவல் கூட பிரேக் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, திரும்ப இந்த ரவுண்ட் வேல்யூ இருக்கலங்க 53,000 கிட்ட வரைக்கும் கூட கொண்டு வரலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு திரும்பிச்சுன்னா அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா பேங்க் நிஃப்டியில் மந்த்லி எக்ஸ்பெரி தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. என்னோட வியூ தான். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கீழே வந்துட்டு திரும்பிச்சுன்னா அப் சைட்லேயே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு இந்த ஒரு ஹைங்க, இந்த ரேஞ்ச் இருக்குது பாருங்கள், 55,000ங்க. ஸோ இந்த லெவல் வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. ஓரளவுக்கு ரெசிஸ்டன்ஸாக இன்ட்ராடேக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸுங்க இது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேஃப் பார்த்துடலாங்க. மிட் கேஃபை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்ச் சப்போர்ட் ஆகுனா கரெக்டாக நம்ம சப்போர்ட்லேருந்து எடுத்துங்க மேலே வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இனிமேலுங்க டபுள் பாட்டம் ஆக்ட் ஆகுங்க. இந்த ரேஞ்ச் இருக்கலங்க, இது வந்து டபுள் பாட்டம் ஆக்ட் ஆகுங்க. ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பு தாங்க, நேற்று ஹை தான். நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 750ங்க. மிட் கேஃபில் வந்து 750 நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் 780 வரைக்கும் வந்துருக்குங்க. ஸோ மிட் கேஃபை பொறுத்த வரைக்குங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டவுன் சைடில் வந்துட்டுங்க திரும்பிச்சுன்னா அப் சைட்லேயே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கீழே டவுன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா இது வந்து மேஜரான சப்போர்ட்டாக இருக்குங்க. மிட் கேஃபும் பேங்க் நிஃப்டி அதே தாங்க. கீழே வந்துட்டு எங்கெல்லாம் திரும்ப கன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ அந்த டைமில் அப் சைடு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டவுன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. சரிங்க, நம்ம ஓஏ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பெரிங்களா? ஓகேங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 9 செப்டம்பருங்களா? ஸோ பாருங்கள், இந்த 500 இருக்குது பாருங்கள். இந்த லெவலில் நல்ல ஒரு ஓஏ பில்ட் ஆகிருக்கானுங்க, சப்போர்ட் ஓஏ பில்ட் ஆகிருக்கானுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸோட ஓஏ பாருங்கள் 700 800 தாங்க இருக்காங்க. நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 750ங்க, 740 அந்த ரேஞ்ச் தான். 740 to 750 இந்த ரேஞ்ச் தான். ஸோ அங்கே பாருங்கள் 700லேயே பில்ட் ஆகிட்டானுங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 800 பில்ட் ஆகிடுங்க. ஆனால் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சப்போர்ட் தாங்க, 24,500 தான். மேபிங்க இன்றைக்கி இந்த 24,500ல் சப்போர்ட் எடுத்துங்க, மார்க்கெட் லைட்டாக மேலே வரதாங்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்ல ஒரு பையிங் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்க்கலாங்க. நான் லைவுக்கு வரேன். லைவில் எப்படி மார்க்கெட் ஓப்பனிங் வைக்கிறான்னு பார்த்துக்கிட்டுங்க, அதுக்கு வந்து நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, நம்மளை லைவில் பார்க்கலாம். தேங்க்யூ.